ஸோ இப்போ சினிமாக்களை வந்து அசால்ட்டாக எடுக்காதீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, கேம் தியரின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ இந்த பாவநாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் ஒரே மாதிரி இன்ட்ராகேஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி பேச வச்சுருப்பாங்க. ஒரு குடும்பமே சேர்ந்து ஒருத்தர் மேலே பழி போடும்போது அது ஒரே மாதிரி இருக்கும். அப்போ மினிமம் கன்விஷனில் தப்பிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை போயிடும். அதுதான் கேம் தியரி. ஒரு திருடன் இருக்கான்னா எல்லோரும் கூட்டாக சேர்ந்து பண்ணும்போது கூட்டாக இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தன் அப்ரூவராக மாதிரி ஒருத்தனை மாட்டி விடுவது. அப்போ ஒரு எவ்வளோ டேலண்டானடான ஆக்டராக இருந்தால் கூட, எவ்வளவு நடிக்க தெரிஞ்சாலும் நிஜ வாழ்க்கையில் போனால் ரொம்ப எரிச்சல் வரும், நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்போ ஏஐயில் வந்து இதை பண்ண முடியும். ஒருத்தரை நீங்கள் நடித்தே ஏமாற்ற முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன்ஸ்னால் எவ்வளவு நல்லா நடித்தா கூட வாய்ஸ் டோனையும் ஸ்மைலையும் வந்து அவங்களால என்றைக்குமே மிமிக் பண்ண முடியாது, அப்படியே நேச்சுரலாக பண்ண முடியாது. ஸோ இந்த படங்களெல்லாம் வச்சு நான் ஊரை திருத்துறேன் உலகத்தை திருத்துறேன்னு படம் எடுக்கிறவங்க எல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடிப்பு வந்து ஆள் மனசுக்கு தெரியும். இது நம்ம பார்க்குறது பொய்ன்றது ஆள் மனசுக்கு தெரியும். அது அழுகும், அது எல்லாமே பண்ணும். பட் அந்த வாய்ஸ் டோன், ஏன்னா ஒரு குரூப்பாக இருக்கும்போது அதில் நம்ம இன்வால்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வாய்ஸ் டோனும் ஸ்மைலும், சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இது வந்து ஒரு அர்த்தமே இல்லாத ஸ்மைலு, ரைட்டுங்களா? இப்போ எவ்வளவு திறமையான நடிகராக இருந்தால் கூட அவங்களால இதை பண்ணவே முடியாது. வாய்ஸ் டோனை ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு காம்ப்ளெக்ஸான டோனிங் சிஸ்டம் இருக்குது. மூளை வந்து இந்த இதை கட்டுப்படுத்தும். நீங்கள் பியானோ கையில் வாசிக்க முடியாது, ஏன்னா கை முழுக்க அந்த மசில் மெமரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வாய்ஸில் பிச் நோட் எடுத்து வாசிக்க முடியும். ரொம்ப உணர்வுபூர்வமாக வாசிக்கிறோம் கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அது ஏஐயால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களை அப்படியே ஏமாற்றிடும். இன்றைக்கி நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் செத்ததுக்கப்புறம் என் பிள்ளைகிட்டையோ இல்லை எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோவோ எடுத்து நான் அவங்க அம்மா பேசுகிறேன் அப்படின்னு ஒரு ரோபோட் பண்ணிச்சுன்னா எவ்வளோ ஆபத்தாக இருக்குன்னு பாருங்கள். இதான் நடக்க போகுது ஃப்யூச்சரில். ஏஐ அதனால தான் ரொம்ப ஆபத்தானது. அது உங்களை இன்ட்ராகேட் பண்ணும், உங்களை கான்ஃபரண்ட் பண்ணும், உங்களை குற்றப்படுத்தும், ரைட்டுங்களா? ரொம்ப கான்ஃபரன்டேஷன் பண்ணும். அப்போ ஏஐ வந்து ஏன் நியூக்ளியர் பாம்பு கொரோனா வைரஸோட ஆபத்துனா இதுதான் காரணம். இப்போ நீங்கள் பார்க்குற ரோபோட் இருக்குது பார்த்தீங்களா, மனுஷனை போலேயே ஏன் நடக்கணும்? இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 90 வருஷத்துக்கு முன்னாடி டியூரிங்ன்றவர் சொல்லிட்டாரு. மனுஷனுக்கும் ரோபோட்டுக்கும் வித்தியாசமே தெரியாமல் போயிடும். மனுஷன் யார் கூட, இப்போ நான் வந்து உண்மையானு கூட உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பிக்சல்ஸ் நீங்கள் பார்க்குறதெல்லாம், இதில் உண்மைன்றதே கிடையாது. அந்தளவுக்கு உண்மைக்கும் பொய்க்கும் தெரியாத காலம் வரும். கோர்ட்டில் நிறைய வீடியோ எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவான். ஸோ இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, கேம் தியரட்டிக் கான்செப்டில் இது வரும். புரியுதுங்களா?